ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, புதிய வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹுடைய கிருபை கொண்டு இந்த புதிய வகுப்பு ஹஜ்ஜை பற்றினது. ஏனெனில் இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் நம்முடைய இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றான ஹஜ் என்றும் மாபெரும் வணக்க வழிபாடு ஆரம்பமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நிறைய சகோதரர்களிடம் சகோதரிகளிடமிருந்து கேட்கப்பட்ட நெடுநாள் கேள்வி ஹஜ்ஜுடைய வகுப்பை எடுத்து கொடுக்குமாறு அல்லாஹ் அதை இப்போதுதான் எளிதாக்கி தந்திருக்கிறான், ரமதானிற்கு பிறகு. எனவே இது வார நாட்களில் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் 4 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அல்லாஹ் நாடினால் இந்த வாரத்தின் ஒரே வகுப்பு இந்த நாளில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பு பீதினில்லாஹ் அடுத்த வார திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பமாகும் இன்ஷா அல்லாஹு தஆலா. இன்று முதல் வகுப்பை பார்த்து விடுவோம். முதலில் இந்த ஹஜ்ஜை படிப்பதற்கு என்ன நூலை எடுத்திருக்கிறோம்? நூல்கள் நிறைய இருக்கிறது. ஹஜ்ஜை படிக்க வேண்டும் என்றால் நூல்கள் நிறைய இருக்கிறது. உலமாக்கள் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு பிரசித்தி பெற்ற நூல் என்றால் இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அதாவது 1420, சொல்லப்போனால் 1999 ஆண்டில் மரணித்த ஒரு மாபெரும் இமாம் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அந்த இமாம் அவர்கள் எழுதிய நூல் அத்-தஹ்கீக் வல் ஈதாஹ் لكثير من المسائل الحج والعمرة والزيارة என்ற ஒரு நூல், على ضوء الكتاب والسنة. இந்த நூலை தான் நாம் படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நூலை தான் நாம் பயில இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. மிகவும் எளிய நூல், மிகவும் எளிய நடையில் எழுதப்பட்ட நூல். இந்த நூலில் அவ்வளவு பிரயோஜனமான விஷயங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜை ஒருவர் தெரிந்து கொள்ளலாம். ஏன், இந்த படிப்பில் படிக்கக்கூடியவர்கள் கூட இதன் மூலமாக அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு கூட ஆர்வப்படலாம். அதையெல்லாம் முதலிலேயே சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நூலில். எனவே நேரடியாக நாம் நூலிற்கு செல்வோம். முதலில் முன்னுரை, அதாவது முகவுரை, ஆசிரியர் அவர்களின் முகவுரை எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள்? இப்னு பாஸ் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் பெயரால். பின்பு சொல்கிறார்கள், புகழ் அனைத்தும் அகிலங்களின் இறைவனாகிய ரப்பாகிய அல்லாஹிற்கு உரியது. இறுதி முடிவு, அதாவது அந்த வெற்றி, தௌஃபீக், ஈடேற்றம் இறையச்சமுடையவர்களுக்கு. இன்னும் அவனது அடியாரும் தூதருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாகட்டுமாக. அதன் பிறகு இது ஹஜ்ஜை பற்றியும் அதன் சிறப்பு, அதாவது இந்த நூல் எதை பற்றி என்று எழுதியிருக்கிறேன் என்றால் ஹஜ்ஜை பற்றியும் அதன் சிறப்பு, ஒழுக்கங்கள் மற்றும் ஹஜ் செய்ய பயணம் மேற்கொள்ள நாடுவோர் பேண வேண்டியவை. கவனம், ஹஜ்ஜை பற்றி அதன் சிறப்புகள், அதன் ஒழுக்கங்கள் மற்றும் ஹஜ் ஒருவர் செய்ய அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றால் அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவர் என்னவெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், இதை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சுருக்கமான ஒரு நூல் தான் இந்த நூல் என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் மற்றும் உம்ரா மற்றும் ஜியாரத்தின் முக்கியமான பல சட்டங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் இதில் விவரித்துள்ளேன். ஷேக் அவர்கள் இந்த நூல் வெறும் ஹஜ் சம்பந்தமான நூல் மட்டுமல்ல, ஏனெனில் ஹஜ்ஜில் ஒரு பகுதி உம்ரா வந்துவிடும். உம்ரா என்பது நம்மிலே பல பேர் உம்ரா சென்று, சவுதிக்கு சென்று மக்காவிலே, கஅபாவிலே, இறை இல்லத்திலே சென்று உம்ரா செய்திருப்போம்.
நம்மிலே பல பேர் ஹஜ் செய்யவில்லை என்றாலும் பல பேர் நம்மிலே உம்ரா செய்திருப்பார்கள். அந்த உம்ரா ஒரு பகுதி, அது தனியாக செய்தால் அது தனி வணக்கம் உம்ரா. ஹஜ்ஜோடு நாம் சேர்த்தோம் என்றால் அந்த தவாஃப் பற்ற செயல்கள் அதெல்லாம் உள்ளே வரும். எனவே உம்ராவின் சட்டத்தையும் இந்த நூலில் நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அடுத்து மூன்றாவது, பயணம் செய்து விட்டாலே மூன்றாவது ஒரு விஷயம் வந்துவிடும். ஹஜ் உம்ராவை சேர்த்து வந்தால் அதுதான் ஜியாரத். இந்த ஜியாரத் விஷயத்தில் என்ன நாம் நிலைப்பாடு, இது எவ்வாறு நாம் மார்க்க ரீதியாக அணுக வேண்டும் என்றதையும் நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மேலும் சொல்கிறார்கள், இதில் அல்லாஹுடைய வேதம் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத் எதை சுட்டி காட்டுகிறதோ அதை நான் ஆய்வு செய்து உங்களுக்கு கொடுத்துள்ளேன். முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசமாகவும் அல்லாஹ்வின் பின்வரும் வசனங்களுக்கு செயல்படும் விதமாகவும் இதனை தொகுத்துள்ளேன். அதாவது முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசம். இந்த நூலை நான் எதற்கு எழுதினேன் என்றால் முஸ்லிம்களுக்கு நன்மை பயணிக்க வேண்டும், அதனால் நான் எழுதினேன். அதோடு நிறுத்தவில்லை, இந்த வசனங்களுக்காகவும் நான் எழுதியிருக்கிறேன். இந்த அப்படி என்ன வசனங்கள் என்ன வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள்? முதல் வசனம் சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மேலும் நீங்கள் நினைவூட்டுவீராக, நிச்சயமாக நினைவூட்டுவது முஃமின்களுக்கு பயனளிக்கும். பாருங்கள், நினைவூட்டுவது. ஆம், அல்லாஹ்வின் அடியார்கள், உலமாக்களுடைய எழுத்துக்கள், உலமாக்களுடைய நூல்கள், இதெல்லாம் நினைவூட்டல். அந்த நினைவூட்டல் நிச்சயமாக முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் இந்த நூலை நான் எழுதியுள்ளேன் என்று சொல்கிறார்கள். மற்றும் சொல்கிறார்கள், இன்னொரு வசனத்தை சொல்கிறார்கள். சூரத்து ஆல இம்ரானிலே 187வது வசனம். சூரத்து ஆல இம்ரானிலே 187வது வசனம். என்ன வசனம்? وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ لَتُبَيِّنُنَّهُ لِلنَّاسِ وَلَا تَكْتُمُونَهُ. இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் அதனை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அதனை மறைக்க கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருக்கிறான். பாருங்கள், இது உலமாக்களுடைய அடிக்கடி உலமாக்கள் நினைவு கொண்டக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம். ஏனென்றால் அல்லாஹ் இங்கு வாக்குறுதி வாங்குகிறான். எவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதியை வாங்கினானோ அதே போலத்தான் இங்கும். என்ன வாக்குறுதி? நீங்கள் மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும், அந்த சத்தியத்தை நீங்கள் மறைக்க கூடாது. காசுக்காகவோ பணத்திற்காகவோ உங்கள் புகழுக்காகவோ இந்த உலக ஆதாயத்திற்காகவோ சத்தியத்தை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும். அந்த உறக்கத்தை நீங்கள் சத்தியத்தை தெளிவுபடுத்தவில்லை என்றால் நீங்கள் சத்தியத்தை தெளிவுபடுத்தினவர்களாக இல்லை. அதனால்தான் இந்த வசனத்தை அடிக்கடி உலமாக்கள் நினைவு கூட்டிக் கொள்வார்கள். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அல்லாஹ் இவ்வாறு தான் மீசாக்கை வாங்கினான். என்ன? நீங்கள் மனிதர்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்த என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நூலை நான் எழுதியுள்ளேன் என்று ஷேக் சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு வசனத்தையும் சொல்கிறார்கள், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. சூரா மாயிதாவிலே வரக்கூடிய 2வது வசனம், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்கள் இறையச்சத்தின் மீதும் ஒருவருக்கொரு மீதும் உதவி செய்து கொள்ளுங்கள் என்ற இந்த அடிப்படையிலும் இந்த வசனத்தை எழுதியுள்ளேன். அதே போல சொல்கிறார்கள், இந்த நூலை எழுதியுள்ளேன். நபி அவர்களுக்குரியதான ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், அத்தீனுன் நஸீஹா. அல்லாஹ்வின் தூதர் அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா என்று 3 முறை கூறுகிறார்கள். என்ன? மார்க்கம் என்பது நல்லுபதேசம் தான், நன்மையை நாடுவதுதான். மார்க்கம் என்பது நல்லுபதேசம், மார்க்கம் என்பது நல்ல உபதேசம் என்று அல்லாஹ்வின் தூதர் 3 முறை கூறுகிறார்கள். கூறிவிட்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாருக்கு ரசூலல்லாஹ், யாருக்கானது இந்த நல்ல உபதேசம்? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ அம்மத்திஹிம். யாருக்கென்றால் அல்லாஹுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களின் இமாம்கள் தலைவர்களுக்கும் மற்றும் அவர்களின் பொதுமக்களுக்கும் என்று பதிலளித்தார்கள். இந்த அனைத்தையும் வைத்துத்தான் நான் இந்த நூலை எழுதியுள்ளேன். இது மக்களுக்கு ஒரு நல்ல உபதேசமாக, முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல உபதேசமாக என்று சொல்கிறார்கள். மேலும் இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரியாக அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மன் லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும் வமன் லம் யுஸ்பிஹ் வ யும்சி நாஸிஹன் லில்லாஹி வ லிரசூலிஹி
وَلِكِتَابِهِ وَلِإِمَامِهِ وَلِعَامَّةِ الْمُسْلِمِينَ فَلَيْسَ مِنْهُمْ. என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஸ்லிம்களின் விவகாரங்களில் அக்கறை கொள்ளவில்லையோ அவர் அவர்களை சார்ந்தவர் அல்ல என்று. பாருங்கள் நம் நிலைமையை. யார் முஸ்லிம்களின் விவகாரங்களில் அக்கறை கொள்ளவில்லையோ, பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களின் விவகாரங்களில் அக்கறை கொள்ளாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமின் விவகாரங்களில் அக்கறை கொள்ள வேண்டும். அப்படி அவர் அக்கறை கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவாக இருக்கும்? இந்த குறுகிய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையின் வெற்றி அல்ல, மறுமை வாழ்க்கைக்கான வெற்றி, சொர்க்கத்தை அவர் அடைய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே இந்த பூமியில் நாம் முஸ்லிம்களாக வாழும் பொழுது இன்னொரு முஸ்லீமுக்கு நாம் அக்கறை காட்டுவது முதலில் எதில் என்று வந்தால், உடனடியாக நம்மிடம் மனதில் வரும் உணவு தர வேண்டும், அல்லது பண உதவி தர வேண்டும், பொருளாதார உதவி செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதற்கு மேல் ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு முஸ்லிம் சகோதரிடம் கொள்கையே இல்லாமல், இணை வைப்பிலே ஊறி, எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவருக்கு நீங்கள் எதை முன்னிறுத்துவீர்கள்? அவருக்கு நீங்கள் கொள்கை ரீதியான அந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அக்கறையின் அடிப்படை என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். கொள்கையை தாண்டி எதுவும் இல்லை. கொள்கையை விட உணவு, பானம், இதை எதையும் சஹாபாக்களும் இதற்கு முன்னால் சென்றவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் கொள்கையே முக்கியம் என்று நின்றவர்கள். எனவே சக முஸ்லிம்களின் அக்கறை காட்டும் பொழுது அந்த கொள்கை விஷயம், மார்க்க விஷயம். அதனால்தான் இந்த ஹதீஸை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்கே கொண்டு வருகிறார்கள். இந்த நூலை நான் எதற்கு எழுதினேன் என்று சொல்லும் பொழுது, பல விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸையும் குறிப்பிடுகிறார்கள். யார் முஸ்லிம்களின் விவகாரங்களில் அக்கறை கொள்ளவில்லையோ அவர் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே நான் அக்கறை கொண்டுள்ளேன், அதனால் இந்த நூலை எழுதியுள்ளேன் என்று சொல்கிறார்கள் இப்னு பாஸ். மேலும் யார் அல்லாஹ்வுக்காகவும் அவனது தூதருக்காகவும் அவனது வேதத்திற்காகவும் தனது தலைவருக்காகவும் பொதுமக்களுக்காகவும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நல்ல உபதேசம் செய்பவராக அவர் இல்லையோ அவரும் அவர்களை சார்ந்தவர் அல்ல. நல்ல உபதேசம் செய்யாதவர்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல, முஸ்லிம்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் இந்த ஹதீஸின் சஹீஹுடைய தன்மை நாம் ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதன் மூலம் ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள், இதன் மூலம் எனக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் பயனளிக்க வேண்டும் என்றும், இந்த முயற்சியை அவனது கண்ணியமிக்க முகத்திற்காக, பொருத்தத்திற்காக மட்டுமே தூயதாக ஆக்க வேண்டும் என்றும், அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் அவனிடத்தில் வெற்றி பெறுவதற்கு இதனை ஒரு காரணமாக. பாருங்கள், அந்த இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஏறத்தாழ மரணித்து 26-27 வருடமாகிவிட்டது. 27 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் எழுதின அந்த நூல் இங்கே நாம் அவரை நூலை மறுபடியும் இங்கு வாசிக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் அவனிடத்தில் வெற்றி பெறுவதற்கு இதனை ஒரு காரணமாக ஆக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். ஆமீன். நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை செவியேற்பவன், அதற்கு பதிலளிப்பவன், அவனே நமக்கு போதுமானவன், மேலும் அவனே சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லி இந்த நூலின் முகவுரையை முடிவு செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول بيننا وبينكم الجنائز.